ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸி அண்ட் டேஸ்டியா மில்க் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 1/2 லிட்டர் பால வந்து நான் அடுப்புல வச்சுட்டேன். இது சூடாயிட்டே இருக்கும்போது நான் ஒரு பாக்கெட் திக் கிரீம பார்த்தீங்கன்னா, நல்லா விஸ்கால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மில்க் மேட் தான் சேர்க்குறேன். 1/2 டப்பா மில்க் மேட் சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு பால் நல்லா சூடு வந்த பாலில் பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த திக் க்ரீமெல்லாம் ஊற்றிக்கலாம். சுகர் வந்து பத்தல. ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்லைஸ் பிரெட்டை பார்த்தீங்கன்னா, ஓர சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ண பிரெட்டை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிளாஸ் பவுலில் தான் செட் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்கை ஊற்றி 1 பை 1 பிரெட்டை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஐசிங் வச்சுக்கலாம். தேவையான நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து பிஸ்தா தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் மேலே பார்த்தீங்கன்னா மில்க் ஊற்றி